கொத்து கொத்தா முடி கொட்டுது, ரூட் இருந்தே வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா, முடி கொட்டிடுச்சுன்னா திரும்ப எனக்கு வளருமானா நிச்சயமா வளரும். என்னன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்குமே growth வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ஹேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரிசலாங்கண்ணி நம்ம ஜூஸ் எடுக்கும் போதே கையில எல்லாம் கருப்பு கருப்பா வந்துடும், அந்த அளவுக்கு அயன் இருக்கும் அதுல. அந்த ஜூஸை வந்து ஒரு 50 ml காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 48 days ஹேரும் நல்லா வளர்ந்துரும். லிவருக்கும் ஒரு எக்ஸலண்ட் லிவர் டானிக் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியை சொல்லலாம். தலையில ஆயில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். அப்போதான் நமக்கு தெரியும் இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட பெப்பர் பவுடர் போட்டு. யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த முன் வழுக்கை, நெத்திக்கிட்ட முடி வளரணும் அப்படின்னா அங்கதான் ஸ்பெசிபிக் ஆயில் அந்த மாதிரி தேய்க்கலாமா? அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? நிச்சயமா இருக்கு. நிறைய பெண்களுக்கு ஆண்களுக்குமே சரி அந்த முடி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு டாக்டர். முடி கொட்டுது, அடர்த்தி இல்ல டேண்ட்ரஃப், அது இது நிறைய பிரச்சனை. ஸோ ஒன்னொன்னா வந்து நம்ம பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் ஃபால். இந்த ஸ்ட்ரெஸ்னால, லைஃப் ஸ்டைல்னால, பொல்யூஷனால பயங்கர ஹேர் ஃபால் ஆகுது. இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்ட்டு, பொல்யூஷன் இருக்கு. இப்போ தலையில ஆயில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆமா. ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த பொல்யூஷன்ல தலைமுடி என்ன ஆகுறது, தலையில எண்ணெய் வச்சே பல வருஷம் ஆகுது. நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க, தலையில எண்ணெய் வைக்கிறாங்களா பாருங்க, அப்படியே பரட்ட மாதிரி சுத்திட்டு. ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்றதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கேல்ப், ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும். ட்ரை ஸ்கேல்ப் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் வந்ததுன்னா ஹேர் ஃபால் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம தலையில எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2-3 days விட்டாலும் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆயில் அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஆயிலோடய நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த டஸ்ட் எல்லாம் பட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபாலிகுலைட்டிஸ்ன்ற கண்டிஷன் எனக்கு நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ ஹேர் ஃபாலிகுல்ஸில் வர இன்ஃபெக்ஷன், தலையெல்லாம் குட்டி குட்டியாக அந்த பரு மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வரும். தலையில அப்படியே வலிக்குது, எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹேர் ரூட் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சு ஹேர் ஃபால் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது பார்ப்போம், கொத்து கொத்தா முடி கொட்டுது, ரூட்ல இருந்தே வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு ரீசன், டயட்டு, மெயினாக வந்து நம்ம பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு. அதை தாண்டி மெயின் ரீசன் பார்த்தோம்னா அனிமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளட் கம்மியாக இருக்குது, இந்த கண்டிஷன்லையும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கும். தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கு. ஸோ ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் கண்டிஷன் இருக்கு. ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி தான். இப்போ மேரேஜ் டைம்ல தான் ஐயோ ஹேர் ஃபால் ஆயிடுச்சு, எப்படியாவது ஒன்று 3 monthsல மேரேஜ் இருக்கு, முடி கொஞ்சமாச்சும் வந்துருமா, இருக்கிறது இப்படியே மெயின்டைன் ஆனால் கூட போதுமே, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். என்னதான் நம்ம வந்து ஹேர் பேக் போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம், இன்டர்னலாக நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு அறிகுறி, சிம்டம்ஸாக தான், சைன் அண்ட் சிம்டமாக அதை எடுத்துக்கணும். பொதுவாக ஹேர் அண்ட் ஸ்கின் பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நமக்கு சொல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன மொழி, உடலின் மொழின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். உடலின் மொழி அப்போ வந்து நம்ம முடி என்ன சொல்லுது, இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதா, ட்ரையாக இருக்கா, அப்போ கிட்னியில், லிவரில் என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம செக் பண்ணணும். இப்போ கிட்னி ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறோமான்றது பார்க்கணும். ஸோ பொதுவாக இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிட்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ லிவர் அண்ட் கிட்னிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஹேர் ஃபால் ரெடியூஸ் நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அடர்த்தி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஹேர் ஃபால் ஆனாலும் முடி திரும்பி வளர மாட்டேங்குது, அடர்த்தியே இல்லை முடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. முடி அடர்த்தியா இருக்கு, என்ன சாப்பிடலாம்? ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு முடி வளருமா, முடி கொட்டிடுச்சுன்னா திரும்ப எனக்கு வளருமானா நிச்சயமா வளரும். என்னன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்குமே growth வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாம ஸ்கார் வராம இருக்கணும். திரும்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சரியா எடுக்கும்போது திரும்ப அந்த ஃபாலிக்கல்ல இருந்து புது ஹேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டீன், காப்பர், ஜிங்க் இதை பேஸ் பண்ணி தான் அந்த டயட்டை எடுக்கணும்.
இப்போ ப்ரோட்டீன் டயட்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்து தலையில இந்த ஹேர் பேக் போட்டேன், பச்சை பயிறு அரைச்சி நம்ம தலையில போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்போ நமக்கு ட்ரைனஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அந்த என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து போட்டோம்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம். அப்போ காலையில நம்ம என்ன பண்ணோம், இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமா ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா இந்த ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம். நெல்லிக்காய் முடி அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு செலக்டடா சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். மருதாணி, வெந்தயம், நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சிருப்போம். அதுல மெயினா வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, அதுலயும் முக்கியமா வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறந்தது. இப்போ கீரைக்கார அம்மா கிட்ட எல்லாம் சொன்னோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நல்ல ஜூஸ் மாதிரி போட்டு, அது ஜூஸ் அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜூஸ் எடுக்கும் போதே கையில எல்லாம் கருப்பா வந்துடும், அந்த அளவுக்கு அயன் இருக்கும் அதுல. ஸோ அந்த ஜூஸை வந்து ஒரு 50 ml காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 48 days. என்னன்னா இதுல 2-in-1 ப்ராசஸ், ஒரு ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லலாம். ஹேரும் நல்லா வளர்ந்துரும், லிவருக்கும் ஒரு எக்ஸலண்ட் லிவர் டானிக் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியை சொல்லலாம். இப்போ தொடர்ந்து ஒரு 48 daysக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா லிவர் கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே டைம்ல முடி நல்லா கருன்னு வளர ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இன்னைக்கு கிரே ஹேர் பார்க்குறோம், ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கே பார்க்குறோம். நிச்சயமா அந்த வெள்ளை முடி கருப்பாக மாறும். அப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாறு எடுத்து குடிக்கலாம். டைரக்டா மிக்ஸில போட்டு அரைச்சு துணியில போட்டு வடிகட்டணுமா? அது ப்ராசஸ் என்ன மேம்? அத மிக்ஸில போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், திக்கா எடுத்துட்டு கொஞ்சம் ஹனி அதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ காலையில இது எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஆனா நிச்சயமா ஒரு சிலருக்கு எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. முடி வேணுமா குடிச்சிருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பிலை நிழல்ல உலர்த்திட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் ஃபைன் பவுடரா நம்ம எடுத்துட்டு ஹனில மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். வெறும் கருவேப்பிலை பொடி அண்ட் ஹனி அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர் நமக்கு அயன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிரே ஹேர் நம்ம எல்லாமே ஒயிட் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு அந்த வெள்ளை முடி வந்துச்சுன்னா அது இப்போ எடுத்துருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வர்றது நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமா இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். அலோபேஷியான்னு சொல்லுவோம். ஸோ அலோபேஷியா ஏரேட்டனா வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வர்றதுதான். அப்போதான் நமக்கு தெரியும், இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட பெப்பர் பவுடர் போட்டு அந்த இடத்துல டெய்லியோ இல்ல டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சின்னதா பேபி ஹேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசா வந்து முடி வளரும். ஆனா இதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலா தேடி வந்து ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்றேன், கண்டிஷனர் யூஸ் பண்றேன், இது எல்லாமே தேவையில்லை. சிம்பிளா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம கண்டிஷனர் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கலாம், ஆளி விதைகளை சொல்லுவோம், இதை நல்லா தண்ணியில போட்டு பாயில் பண்ணும்போது நல்ல ஜெல் மாதிரி வந்துடும். ஸோ இதுல வேணும்னா நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்கா போட்டு அப்படியே தண்ணியில வாஷ் பண்ணிடணும். ஸோ ஒரு 1/2 hour அப்புறம் வாஷ் பண்ணா ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க அந்த ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது ரிச் ப்ரோட்டீன் இதுல இருக்கு. இப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேர் பேக்கா இது கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் இல்லாம இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு மேம் இந்த டிப்பு. ஸோ ஹேர் லாஸ் அண்ட் க்ரோத்துக்கு பார்த்தோம். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கு. எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இங்க டேண்ட்ரஃப் இருந்தா ஃபேஸ்லயுமே வந்து பிம்பிள்ஸா மாறுது, ஆக்னேவா மாறுது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? டேண்ட்ரஃப் இருக்குன்னா ட்ரைனஸ் தான். ஸோ அப்போ வீக்லி 2 or 3 times வந்து நல்லா தலைமுடியை நல்லா அலசிடணும். இதுக்கு வந்து நான் ஹேர் ஃபாலோட இந்த டேண்ட்ரஃபும் போகணும் அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் பால். இது நான் எப்படி யூஸ் பண்ணணும், தேங்காய் பாலை எப்படி நான் யூஸ் பண்ணேன்னா இந்த கடுக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, கடுக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுல கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி தலையில அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ வீக்லி 2 times இப்படி அப்ளை பண்ணலாம். இல்லை வெறும்னே தேங்காய் பால் கூட ஓகே. ஏன் நம்ம தேங்காய் பால் சொல்றோம்னா பேசிக்கா அது பிறந்த குழந்தை கூட நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒண்ணு. ஸோ நம்ம ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கணும், ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தனா இருக்கணும், முடி நல்லா வளரணும்னா தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த கடுக்காய் எதுக்கு சேர்க்கிறோம்னா இது அதிகமான துவர்ப்பு இருக்கு. ஸோ டானிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ஆகும் முடி, வந்து அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து ஹேர் பேக்கா நம்ம யூஸ் பண்ண நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
சொல்லுவாங்க மேம், முன்னாடி எல்லாம் நான் போற இடத்துல எல்லாம் முடியா இருக்கும், ரூம்ல முடியா இருக்கும், பில்லோஸ்ல இருக்கும், சீப்பு வச்சுட்டுனா அதுல வந்து அவ்வளவு முடி இருக்கும், வீட்டுல எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. இதை யூஸ் பண்ண நல்ல ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். டென்சிட்டி நீங்க சொன்ன மாதிரி ஹேரோட டென்சிட்டி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏஜ் பொறுத்து தான். இப்போ யங் அடல்ட்ஸாக இருக்காங்கன்னா நிச்சயமா ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஃபீடிங் மதராக இருக்காங்கன்னா அந்த கால்சியம் ரிச் ஃபுட் வந்து நம்ம நிறைய சாப்பிடணும். மெக்னீஷியம் இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்து நிறைய சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். சூப்பர். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த முன் வழுக்கை. கொஞ்சம் முடி வந்து மேல மேல போயிட்டே இருக்கு, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு நெத்தி கிட்ட முடி வளரணும் அப்படின்னா அங்க ஏதாவது ஸ்பெசிபிக் ஆயில் அந்த மாதிரி தேய்க்கலாமா? அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வந்து ஆஃப்டர் அந்த டெலிவரிக்கு அப்புறமே இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கும். டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ரீசனே தெரியாம முடி இந்த ஏஜ் வரைக்கும் நான் நல்லா தாங்க இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் எனக்கு இருக்கும், அந்த பழைய போட்டோஸ்லாம் பாக்குறேன், எனக்கு எவ்வளவு இருந்தது இப்ப இவ்வளவு தானே இருக்குன்ட்டு அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முன்னேற்றியிலையோ இல்ல பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜென்ட்லா ஆயில் வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். இதுக்கு ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இதோட ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து நெல்லிக்காய் இது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாதி அளவுக்கு மிளகு. பெப்பர் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நைட்டே அதை வந்து பசும்பாலில் ஊற வச்சிடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அது பசும்பாலில் ஊறினதுக்கு அப்புறம் காலையில் அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் இது மூணுமே போதும். திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு இதை கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம், கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல நம்ம திக்கா அந்த எண்ணெய் வந்து நிறைய ஆயில் கூட விட வேண்டாம், இது முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுணும். விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயிலாக வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டேண்ட்ரஃப் இருக்காது, நிச்சயமா டேண்ட்ரஃப் இருக்காது. ஹேர் ஃபால்க்கு அந்த ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா மிளகு பசும்பாலில் ஊற வைக்கும் போது அது காயக்கருப்பு முறையாக மாறும். ஸோ அந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா சுத்தமாக டேண்ட்ரஃப் இருக்காது. திக்காக இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அந்த முன்னேற்றியில் இருக்கக்கூடிய வழுக்கை இருக்குது. ஜென்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது கொட்டிக்கிட்டே இருக்குது. லேடிஸ்க்குமே வந்து பார்ப்போம் உச்சந்தலையில் வந்து எனக்கு ஹேர் குனிஞ்சாவே எனக்கு வந்து மண்டை தெரியுதுலாம் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இது டெய்லி நைட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் நைட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டே விட்டுட்டு தேர்ட் டே அகைன் ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த எண்ணெய் தலையில இருக்கணும். நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபி க்ரோத் வரும், அதுக்கப்புறம் அது நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இது எத்தனை நாள்ல வந்து ரிசல்ட் தெரியும்? ரிசல்ட் ஒரு 1 month நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 15-20 டேஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேபிட் என்னன்னா டெய்லி போய் கண்ணாடியை பார்த்துட்டே இருப்போம், முடி வந்துடுச்சான்ட்டு. ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நிறைய பேர் வந்து எவ்வளவோ நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இங்கே இவ்வளோ போயிடுச்சு, எனக்கு ஹேர் க்ரோத்தே வரல, ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு பேசிக்காக நம்ம ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதிகமாக மைதா பேஸ்டு டயட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ், ட்ரையாக நம்ம ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹேருக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டு, ஸோ நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸு, கீரைகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி டயட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ தலையில் ஹேர் பேக் போடுறோம், ஆயில் இது ஒரு சைடு இருந்தாலும் டயட் இம்பார்ட்டண்ட். நல்ல தூக்கம், போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறது, ஸோ லிவர் அண்ட் கிட்னி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கா, பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கா, இதை பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு காலில் நிறைய வெடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு டயட்லையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஹேர் ஃபால் நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும். சூப்பர், சரியான ஒரு டிப்பு கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ஷோர் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களோட லைஃபை மாற்றக்கூடிய ஒரு டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.